நண்பர்களே, இப்போ ஒரு நம்ம ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் மேக்ஸில். பாருங்கள், இஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் இஸ் பி, தென் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 3x + 5 3y + 5 3z + 5 இஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய் இஜெட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் P எனில் 3x + 5 3y + 5 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கமானு கேட்டிருக்காங்க. பாருங்கள் நண்பர்களே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட், ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த வேல்யூக்கு, அதாவது எக்ஸுடைய வேல்யூ நம்ம வந்து 3xன்னு எடுத்தோம்னா, அதுமாதிரி ஒய்யின் வேல்யூ 3yன்னு தான் கொடுத்துருக்காங்க, இஜெட்டுக்கும் 3z தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா 3pயாக மாறும், ஓகேங்களா? இங்கே வந்து +5 கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்க, XYZ, அதோட 5 கூட்டினோன்னா திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கேரக்டர் கூட என்ன நம்ம வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுதான் அந்த திட்ட விளக்கத்தோட மல்டிப்ளிகேஷன் நம்பராக வரும். ஆனால் அந்த கேரக்டர், அதாவது XYZ இருக்கு இல்லையா, எக்ஸோட வேல்யூ நம்ம எந்த நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா திட்ட விளக்கம் மாறவே மாறாது நண்பர்களே. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த XYZனோ இல்லை ABCன்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து அதோட நம்ம எந்த ஒரு மல்டிப்ளை பண்ணால் திட்ட விளக்கம் மாறும். மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் மாறும். இதே வேல்யூ அந்த XYZோடைய ஆட் பண்ணவோ சப்ராக்ஷன் பண்ணவோ திட்ட விளக்கம் வந்து மாறாத நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.